இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று முதல் நாம் தவக்காலத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். தவக்காலம் மனமாற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கிறது. நாம் அனைவரும் மனம் மாறி இறைவனை பற்றி கொண்டு வாழ்வதற்கு இத்தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பொதுவாக மனிதர்கள் பலரும் உலகத்தையே மாற்ற வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை என்று லியோ டால்ஸ்டாய் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தனி மனித மனமாற்றம் என்பது இல்லை என்றால் சமுதாய மனமாற்றம் என்பது நிச்சயமாக இல்லை. எனவே ஒவ்வொரு மனிதர்களும் மனம் மாறுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு மாற்றங்கள் என்பது பல்வேறு இடங்களிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். உணவிலே மாற்றம், உடையிலே மாற்றம், கலாச்சாரத்தில் மாற்றம் என்று பல்வேறு விதமான மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நமக்குள் ஒரு மாற்றம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது. ஆல்பர்ட் நோபல் என்கின்ற அறிவியல் விஞ்ஞானியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். டைனமைட் என்ற அணு ஆயுதத்தை அவர்தான் கண்டுபிடித்தார். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து அவர் பத்திரிகை செய்தியை பார்க்கின்ற போது அதிலே மரண வியாபாரி ஆல்பர்ட் நோபல் மரணம் என்கின்ற ஒரு போலியான தலைப்புச் செய்தியானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போனார், அதிர்ந்தும் போனார். காரணம், தன்னை ஒரு மரண வியாபாரி, அழிவினுடைய விஞ்ஞானி என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அவருக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. காரணம், அணு ஆயுதம் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அவர்கள் மரண வியாபாரி, அழிவினுடைய விஞ்ஞானி என்று பத்திரிகையிலே சுட்டிக்காட்டியிருந்தது அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நான் இறக்க வேண்டுமா என்று அவர் சிந்திக்கின்றார். உடனடியாக அவருடைய சிந்தனையினுடைய விளைவாக 2 விதமான பரிசுகளை கொடுக்கலாம் என்று அவர் தீர்மானிக்கின்றார். அதன்படிதான் அவர் நோபல் பரிசை அவர் ஏற்படுத்துகிறார். ஒன்று, மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு என்று ஒன்றையும், இரண்டாவதாக அமைதிக்கான நோபல் பரிசு என்றையும் அவர் உருவாக்குகின்றார். ஆம் பிரியமானவர்களே, மரண விஞ்ஞானி, அழிவினுடைய விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்டவர் அதன் பிறகு மனிதநேய விஞ்ஞானி என்று எல்லோராலும் அவர் அழைக்கப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் அவருக்குள் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, நமக்குள்ளும் ஒரு மனமாற்றம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது. உலகில் நீண்ட பயணம் என்பது எது தெரியுமா? ஒருவன் தனக்குள்ளாக மேற்கொள்கின்ற பயணம்தான். அதுதான் மிக நீண்ட ஒரு பயணமாக இருக்கிறது. ஒருவன் தன்னையே சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பயணம், ஒரு மனிதன் உள்நோக்கிய பயணம் மேற்கொள்ளக்கூடிய அத்தகைய பயணம்தான் மிக நீண்ட ஒரு பயணமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் சுய ஆய்வு செய்ய வேண்டும் என்று திருச்சபையானது நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது. நான் முன்னுரையிலே சொன்னதை போன்று, ஊதாரி மைந்தனை பொறுத்தவரையில் அவன் தந்தையிடமிருந்து பிரிந்து சென்றான். மனம் போன போக்கிலே அவன் வாழ்கின்றான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் அவன் தனக்குள்ளாக ஒரு சுய ஆய்வை அவன் மேற்கொள்கின்றான்.
அந்த சுய ஆய்வினுடைய வெளிப்பாடாக அவன் சிந்திக்கின்றான். அப்பா, உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் மனம் வருந்தி மனம் திருந்தி இறைவனிடம் திரும்பி வருகிறான். தந்தை அவனை இருகரம் நீட்டி வாரி அணைத்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் மனம் வருந்தி மனம் திருந்தி இறைவன் பால் திரும்பி வருகின்றோமோ அப்போது இறைவன் நம்மை இருகரம் நீட்டி வாரி அணைத்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறுவதற்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஆலயத்திலே வந்து குழுமி இருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே நாம் நெற்றியிலே சாம்பல் பூச இருக்கின்றோம். இந்த நெற்றியில் சாம்பல் பூசுவது 2 காரியங்களுக்காக நாம் பூசுகின்றோம். மனிதன் மண்ணிலிருந்து உருவாகி மண்ணுக்கே அவன் திரும்பச் செல்கிறான் என்பதனுடைய அடையாளமாக நெற்றியிலே சாம்பல் பூசுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறுகிறேன் என்கின்ற ஒரு அடையாளத்தின் காரணமாக நெற்றியிலே நாம் சாம்பல் பூச இருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது மனித வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்பதை உணர்த்துவதன் அடையாளமாகவும் நாம் நெற்றியிலே சாம்பல் பூச இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு என்பது மண்ணக வாழ்வு அல்ல, நம்முடைய நிரந்தரமான வாழ்வு என்பது விண்ணக வாழ்வுதான் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாகவும் நாம் நெற்றியிலே சாம்பல் பூச இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நெற்றியிலே சாம்பல் பூசக்கூடிய அடையாளம் என்பது நான் மனம் மாறுகிறேன் என்பதனுடைய அடையாளமாகவும் மனித வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்பதை குறிப்பதன் அடையாளமாகவும் நாம் இன்னும் சற்று நேரத்திலே நெற்றியிலே சாம்பல் பூச இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு இந்த அருளின் காலமாக 40 நாட்கள் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 40 என்பது முழுமையினுடைய அடையாளமாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நோவாவினுடைய காலத்திலே 40 நாட்கள் மழை பெய்தது என்று பார்க்கின்றோம். அதே போன்று இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகளாக பாலை நிலத்திலே அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் தங்கியிருந்து ஜெபித்தார் என்று விவிலியத்திலே பார்க்கிறோம். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணாமல் நோன்பிருந்து ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த 40 நாட்கள் என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருளின் நாட்களாக இருக்கிறது. எனவே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அருளின் காலமாக இந்த 40 நாட்கள் இருக்கின்றன. இறையியல் வல்லுநர்கள் காலத்தை 2ஆக அவர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று குரோனோஸ், மற்றொன்று கேரோஸ் என்று பிரிக்கின்றார்கள். குரோனோஸ் என்று சொன்னால் அது வரலாற்று காலத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கேரோஸ் என்பது அருளின் காலத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, குரோனோஸ் என்று சொன்னால் அது வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. காலங்கள், பல காலங்களை நாம் இயற்கையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கோடை காலம் என்று சொல்கிறோம், குளிர்காலம் என்று சொல்கிறோம், இலையுதிர் காலம் என்று சொல்கிறோம், வசந்த காலம் என்றெல்லாம் சொல்கிறோம். பூப்பதற்கு ஒரு காலம் என்பது இருக்கிறது, கனிவு காய்ப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, கனி கொடுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அவை விளைச்சலை நாம் அறுவடை செய்வதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. இவையெல்லாம் வரலாற்றினுடைய காலமாக இருக்கிறது. கேரோஸ் என்று சொல்லக்கூடியது அது இறைவனுடைய காட்ஸ் டைம் என்று சொல்வார்கள். அது அருளின் காலம், கடவுளினுடைய காலமாக இருக்கிறது. அத்தகைய கடவுளுடைய காலத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று அந்த காலங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா கானாவூர் திருமணத்திற்கு செல்வார். அங்கே அன்னை மரியாள் புதுமைகள் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவரே சொல்வார். ஆக அந்த காட்ஸ் டைம் என்பது கடவுள் தந்திருக்கக்கூடிய அந்த நேரம் என்பது இன்னும் வரவில்லை என்று சொல்வார். அன்பிற்குரியவர்களே, அருளின் காலம் என்பது இந்த தவக்காலத்தில் 40 நாட்களும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இந்த 40 நாட்களும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால்
நாம் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த நாளை நல்ல முறைகளை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளை திருச்சபையே நமக்கு தருகிறது. நோன்பு, தர்மம், ஜெபம் இவற்றிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. நோன்பு என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் உணவை உண்ணாமல் இருப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சாப்பிடாமல் இருப்பது நோன்பு என்பது அல்ல. அதற்கு பெயர் பட்டினி என்று சொல்வார்கள். நோன்பு என்று சொல்கின்ற போது நாம் உண்ணாமல் இருந்து அந்த உணவை பிறருக்கு கொடுத்து நாம் உதவ வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பாக இருக்கும். பிறருடைய பசியை நாம் ஒவ்வொருவரும் போக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் இறைவனை பற்றியதாகவும் சக மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது என்பதை நமக்கு விவிலியமானது சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது தர்மம். தர்மம் என்று சொன்னால் பொதுவாக என்ன சொல்வார்கள்? தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, தனக்கு மிஞ்சியது தான தர்மம் என்பது அல்ல, மாறாக நம்மிடம் விருப்பவற்றை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதுதான் உண்மையான தர்மமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் உடலை வருத்தி சேமித்தவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான தர்மமாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை குறைத்து பிறருக்காக நன்மையான காரியங்கள் செய்வதுதான் உண்மையான தர்மமாக அது இருக்கிறது. ஏழை கைமண் ஒருவர் தன்னிடமிருந்த 2 செப்பு காசுகள் முழுமையாக அவர் காணிக்கை பெட்டியிலே போட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாராட்டை பெறுகிறார் என்று பார்க்கின்றோம். அதே ஒன்று வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று வெளியே சுட்டி காட்டுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தர்மம் செய்வது என்பது நமக்கு எந்த ஒரு விளம்பரமும் நமக்கு தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற போதுதான் அதுதான் உண்மையான தர்மமாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது ஜெபம். ஜெபம் என்பது வெளிவேடமாக இருக்கக்கூடாது. இன்றைய நற்செய்தி சொல்கிறது, நீங்கள் ஜெபிக்கின்ற போது உள்ளறைக்கு சென்று கதவை தாளிட்டு மறைவாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்கிறது. எனவே ஜெபத்திலே நமக்கு வெளிவேடம் என்பது நமக்கு தேவையில்லை. இறைவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். இறைவனை நோக்கி நீங்கள் உறவாடுங்கள். இறைவனோடும் இறைவனால் படைக்கப்பட்ட சக மனிதர்களோடும் அதே ஒன்று இயற்கையோடும் நாம் உறவாட வேண்டும். அவர்களுக்காக நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் என்பது நிச்சயமாக கேட்கப்படும் என்பதைத்தான் இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். காரணம், நாம் ஒவ்வொருவரும் மறைவாக நம்முடைய ஆழமான நம்பிக்கையோடு இறைவனிடம் ஜெபிக்கின்ற போது மறைவான இறைவன் உங்களுடைய ஜெபங்களை நிச்சயமாக கேட்பார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே பிரியமானவர்களே, இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 40 நாட்கள் அருளின் காலமாக இருக்கிறது. இந்த அருளின் காலத்தை நாம் ஒவ்வொருவரும் பயனுள்ள வகையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே கடவுள் தந்திருக்கக்கூடிய இந்த 40 நாட்களும் நம்மையே முழுமையாக சுய ஆய்வுக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். பாவங்கள், பலகீனங்கள் அனைத்தையும் விட்டு விலகி நாம் ஒவ்வொருவரும் தவம், ஜெபம், தர்மம், நோன்பு இவற்றிலே முழுமையாக நம்மையே ஈடுபடுத்திக் கொண்டு இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் ஆசிரியையும் பெறுவதற்கு இப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.